அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்நாடு பற்றிய முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பன்னாட்டு விமான நிலையம் எது? தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பன்னாட்டு விமான நிலையம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அண்ணா விமான நிலையம். இரண்டாவது வினா, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது? தமிழ்நாட்டில் அமைந்துள்ள பசுமை விமான நிலையம் எது? சரியான ஆப்ஷன் பி, ஸ்ரீபெரும்புதூர். மூன்றாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ்நாட்டில் உள்ள அஞ்சல் அலுவலகங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 12,115. நாலாவது வினா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் என்று. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் எப்பொழுது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, பிப்ரவரி 9. ஐந்தாவது வினா, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று பாடியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, பாரதியார். ஆறாவது வினா, ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன? ராஜாஜி அறிமுகப்படுத்திய கல்வி முறை என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குலக்கல்வி முறை. ஏழாவது வினா, தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் தமிழ் பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, 1970. எட்டாவது வினா, தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு. தமிழகத்தில் 10+2+3 எனும் கல்வி முறை அமலுக்கு வந்த ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 1978. ஒன்பதாவது வினா, சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சென்னை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் டி, கிபி 1857. பத்தாவது வினா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை கிபி 1929. 11வது வினா, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, கிபி 2009 செப்டம்பர் 30. 12வது வினா, நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? நோபல் பரிசு பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சர் சி வி ராமன். 13வது வினா, இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார்? இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ராஜாஜி. 4வது வினா, ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, அகிலன். 15வது வினா, தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்?
தாதா சாஹிப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சிவாஜி கணேசன். 16வது வினா, தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? தமிழ்நாட்டின் முதல் பெண் நீதிபதி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பத்மினி ஜேசுதுரை. 17வது வினா, தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? தமிழில் வெளிவந்த முதல் நாவல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரதாப முதலியார் சரித்திரம். 18வது வினா, தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளியான முதல் நாளிதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, மதராஸ் மெயில். 19வது வினா, தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, சுதேசமித்திரன். தமிழ்நாட்டில் வெளியான முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன். 20வது வினா, தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது? தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, சென்னை. 21வது வினா, தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? தமிழ்நாட்டின் நுழைவாயில் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. 22வது வினா, தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது? தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்க பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, நாகப்பட்டினம். 23வது வினா, தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது? தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிவகங்கை. தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி சிவகங்கை. 24வது வினா, தமிழ்நாட்டின் புனித பூமி எது? தமிழ்நாட்டின் புனித பூமி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, ராமநாதபுரம். தமிழ்நாட்டின் புனித பூமி ராமநாதபுரம். 25வது வினா, தென்னாட்டு கங்கை எது? தென்னாட்டு கங்கை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, காவிரி. தென்னாட்டு கங்கை காவிரி. 26வது வினா, புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, சேலம். 27வது வினா, தமிழகத்தில் முதலாக பழைய கற்கால கருவிகளை சென்னைக்கு அருகிலுள்ள பல்லாவரத்தில் கண்டறிந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, ராபர்ட் ப்ரூஸ்போர்ட். 28வது வினா, கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்ற நூல் எதை பற்றி கூறுகிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, தமிழ் அரசுகள் பற்றி. 29வது வினா, தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது? தமிழக வரலாற்றின் பொற்காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, சங்க காலம்.
30வது வினா தமிழகத்தின் இருண்ட காலம் எது? தமிழகத்தின் இருண்ட காலம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி களப்பிரர்களின் காலம். 31வது வினா 15 ஆகஸ்ட் 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தமிழகத்தின் முதல்வராக இருந்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். 32வது வினா தமிழ்நாட்டு மிதவாதத்தின் தந்தை யார்? தமிழ்நாட்டின் மிதவாதத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி சேலம் விஜயராகவாச்சாரி. 33வது வினா தமிழ்நாட்டின் திலகர் யார்? தமிழ்நாட்டின் திலகர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வ.உ. சிதம்பரம். 34வது வினா தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி எஸ்.ஆர். கண்ணம்மாள். 35வது வினா 1955இல் எட்டயபுரத்தில் இலவச மதிய உணவு திட்டத்தை துவக்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி காமராஜர். 36வது வினா 2006இல் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15ஐ கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ மு. கருணாநிதி. 37வது வினா திராவிட வேதம் எது? திராவிட வேதம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி நம்மாழ்வாரின் திருமொழி. 38வது வினா நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? நவீன தமிழ் சிறுகதைகளின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வ.வே.சு. ஐயர். 39வது வினா பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? பாரதிதாசனுக்கு புரட்சி கவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி தந்தை பெரியார். 40வது வினா தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி தந்தை பெரியார். தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் தந்தை பெரியார். 41வது வினா இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இந்தியாவின் முதல் பெண் டாக்டர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 42வது வினா இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம். இந்தியாவின் ஏவுகணை மனிதன் ஏபிஜே அப்துல் கலாம். 43வது வினா இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்பட்டவர் மயில்சாமி அண்ணாதுரை. 44வது வினா தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? தனித்தமிழ் இசைக்காவலர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் பி அண்ணாமலை செட்டியார்.
45 தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, சங்கரதாஸ் சுவாமிகள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். 46 தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை யார்? தமிழ் பத்திரிகையின் உலகின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஜி சுப்பிரமணிய ஐயர். தமிழ் பத்திரிகை உலகின் தந்தை ஜி சுப்பிரமணிய ஐயர். 47 தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? தமிழ் நாடகத்தின் தந்தை யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பம்மல் சம்பந்த முதலியார். 48 ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஆஸ்கார் விருது பெற்ற முதல் தமிழர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஏ.ஆர். ரகுமான். 49 தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன? தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, மரகத புறா. தமிழ்நாட்டின் மாநில பறவையின் பெயர் மரகத புறா. கடைசி வினா, தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 1948. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு பற்றி முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.